Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாரி, செந்தில், அப்புறம் வெங்கட். 3 பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வராங்க. இவங்க எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து வந்து காலேஜ்ல ஒன்னா மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹாஸ்டல்ல இவங்களாம் தான் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் 3 பேரும் அவங்களோட காலேஜ் டேஸ் வித்தியாசமா யூஸ் பண்ணாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. பாரிக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால நல்லா படிக்கிறது, காலேஜோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதோட சேர்த்து ஃப்ரீ டைம்ல எல்லாம் பார்ட் டைம் ஜாப்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் இல்ல ஆன்லைன்ல ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ்ல எல்லாம் படிக்கும் போதே பணத்தையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு. செந்திலும் வெங்கட்டும் அவங்களோட ஃப்ரீ டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே சுத்துறது, ஹாஸ்டல் சண்டைக்கெல்லாம் போறதுன்னு இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால ஒரு தடவை பேசிட்டே இருக்கும்போது வெங்கட் வந்து, நீ இந்த ஜாப்லாம் செஞ்சு எவ்வளவு தாண்டா சம்பாதிப்ப, எப்படி நீ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னால ரொம்ப கம்மியா தான் காசு கொடுக்க போறாங்க, இந்த சின்ன அமௌண்ட் என்ன பெருசா வாழ்க்கையில சேஞ்ச கொண்டு வந்துற போதுன்னு இப்படி ஒரு மைண்ட் செட்டோட இருந்தாங்க. ஆனா அவன் என்னதான் பண்றான், எப்படிதான் பணம் சம்பாதிக்கிறான்னு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. இப்படி எல்லாம் பாரி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க படிக்கிற வேலையெல்லாம் மட்டும் சரியா முடிச்சுட்டு பாக்கி டைம் ஃபுல்லா வெங்கட்டும் செந்திலும் டைம் பாஸ் பண்ண போயிடுவாங்க. இப்படியே 4 வருஷம் போயிடுச்சு. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிராஜுவேட்டும் ஆயிட்டாங்க. இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது செந்தில் டாப்பரா இருந்ததுனால கேம்பஸ் இன்டர்வியூல ஸ்டார்டிங்லேயே ஒரு 60,000 சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஜாபை கிராக் பண்ணிட்டான். வெங்கட்டுக்கும் 35,000 சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஜாபை கிராக் பண்ணிட்டான். ஆனா பாரி வந்து கேம்பஸ் இன்டர்வியூல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாததுனால, நல்ல மார்க் எடுத்தாலும் ஜாப் மார்க்கெட் சரியா இல்லாததுனால சொந்த ஊருக்கே போய் அங்க ஒரு 20,000 to 25,000 சேலரி கிடைக்கிற ஜாபுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப்ல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 3 பேருக்கும் ஒன்னா மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. செந்திலுக்கு ஒரு ஹை சேலரி ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுனால அவனோட ஹெல்த்தை கண்டுக்காம விட்டு முன்ன இருந்ததை விட ரொம்ப ஃபேட் ஆகும், முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி வயசான ஆள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சுன்னு கேட்கறப்ப, எங்கடா அதிக சேலரி கொடுக்குறானுங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலையும் வாங்கிடுறாங்க, எப்பயுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு எந்த எக்ஸசைஸும் பண்ணாம இப்படி ஐட்டம் போல நானும் என்னோட ஹெல்த்தை கவனிக்காம விட்டுட்டேன்னு செந்தில் சோகமா சொல்றத கேட்டாங்க. நல்ல இன்கம் இருந்தாலும் இஎம்ஐ லோன்னு நிறைய கட்ட வேண்டிய இருக்கு, அதனாலே ஜாப்ல ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்குன்னு செந்தில் அவனோட 15 வருஷம் ஸ்டோரியை ஷேர் பண்ணான். இதுக்கப்புறம் வெங்கட், நீ என்ன பண்றன்னு இப்ப கேட்கறப்ப, நான் என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்ப புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே, எது பிசினஸா? பிசினஸ்லாம் ஆரம்பிக்கணும்னா பணம் தேவைப்படுமே, அவ்வளவு பணம் இருக்கா அவங்க கிட்ட? இல்ல உன்னோட வைஃபும் ஜாபுக்கு போய் ஃபினான்ஷியலா உனக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு செந்தில் கேட்கறப்ப, இல்லடா அதெல்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் தான் பண்ணணும்னு ஆசை, ஆனா நாலேஜும் பணமும் இல்ல, இப்ப நாலேஜும் வந்துருச்சு, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுனால இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வெங்கட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, ஏ பாரி, நீ இப்ப என்ன பண்ற, இன்னும் அந்த நார்மல் ஜாப்ஸ்ல தான் ஒர்க் பண்றியா, மேபி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட பிசினஸ்ல என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்கறப்ப, இல்லடா வெங்கட், எனக்கும் ஜாபுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, நான் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொன்னா. இப்போ போர் அடிக்குதுன்னு டெய்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு சும்மா ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னான். இதை கேட்டுட்டு செந்திலுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிடா இவன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தான்? நான் தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே அதிகமான சேலரியா வாங்கினேன், எனக்கே கடன் இஎம்ஐ இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப கம்மியான சேலரி தான் வாங்கிட்டு இருக்கான், இப்பயும் அவ்வளவு சம்பளம் வாங்கல, அப்புறம் எப்படி இந்த நிலைமை ரீச் பண்ணா அப்படின்னு செந்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டான். வெங்கட்டுக்கும் இது ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா செந்தில் அளவுக்கு ஸ்டார்டிங் சேலரி வாங்கலனா கூட நான் ஃபோக்கஸ்டா நல்லா வேலை செஞ்சு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுனால இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டேன், நம்ம தான் இருக்கிறதுல சூப்பரான பொசிஷன்ல இருப்போம்னு பார்த்தா இந்த பாரி ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்றானே, இது எப்படி நடந்ததுன்னு இவங்க 2 பேரும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னதான்டா பண்ண, உன்னோட ஸ்டோரி எங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு பாரியோட ஸ்டோரியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் பாரி வந்து, நான் காலேஜ் டேஸ்ல பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தது உங்க 2 பேருக்கும் தெரியும், எனக்கு அந்த நேரத்துல எந்த பர்சனலான எக்ஸ்பென்சஸும் கிடையாது, எல்லாம் செலவு எங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாரு, இதனால எல்லா அமௌண்ட்டையும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ்ல இருந்து நான் கிராஜுவேட் பண்றதுக்குள்ள ஓரளவுக்கு நல்ல சேவிங்ஸே வச்சிருந்தேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பயும் பெருசா செலவு பண்ணாம அதையும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாயிடும், அப்போ என்னால அவ்வளவா சேவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால, அதே நேரத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் சேனல்ல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல நமக்கு டைம் தான் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு புரிஞ்சதுனால, சோ இந்த டைம் அட்வான்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்க செகண்ட் இயர்ல இருந்து சம்பாதிச்ச எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டா இன்வெஸ்ட் பண்ணி கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ள ஒரு 8 லட்சத்துக்கான போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிட்டேன். இதே விஷயத்த என்னோட ஊர்ல ஸ்கூல் டேஸ்ல என்னோட ஃப்ரெண்டா இருந்த பையனும் பண்ணிட்டு இருந்தான். நானும் அவனும் சம்பாதிச்ச பணத்தை எங்க இஷ்டத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணோம். நான் வந்து பர்சனலா ஹை growth கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். அது எனக்கு ஆனுவலா ஒரு 17% growth ரேட்டை கொடுத்தது. சோ இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வர்த் வந்து 85 lakhs இருக்கு. ஜாப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீலான்சிங் இன்கம்லாம் போயிடுச்சு. ஆனா ஜாப்ல
ஜாப்ல இருந்து கிடைக்கிற இன்கம்லயும் 20% சேவ் பண்ணேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி 5000 SIP ஸ்டார்ட் பண்ணேன். அதை 10% ஸ்டெப் அப் பண்ணி ஆனுவலா 12% ரிட்டர்ன்ல அதுவும் ஒரு 43 lakhs கார்பஸா இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. ஸோ டோட்டலா ஒரு 1.28 crores நான் நெட்வொர்த்தை பில்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்ன ஃபினான்ஷியலி ஃப்ரீயா மாத்திடுச்சு. நான் ஒரு டியர் 2 சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 35,000 தான் வருது. ஆனுவலா 4.2 lakhs இருந்தா என்னோட செலவெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன். ட்ரெடிஷனல் ஃபயர் கால்குலேஷன் படி ஆனுவல் எக்ஸ்பென்ஸோட 25 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதுல வர நம்பரை இன்வெஸ்டடா வச்சிருந்தோம்னா நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கால்குலேஷன் படி பார்த்தா என்னோட நம்பர் வந்து 1.05 crores வருது. 37 ஏஜுக்குள்ளேயே நான் 1.28 crores போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி இந்த நம்பரை ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு 28 வயசுல மேரேஜ் ஆச்சு. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு 26 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒரு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னாங்க. அவனும் கட்டினான். ஆனா அந்த வீடு கட்டி முடிக்கிற நேரத்துல அன்பார்ச்சுனேட்டா அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். ஒரு லோன் பேர்டனோட அவனோட ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு அவன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியும்ன்றதுனால அவனோட ஃபேமிலிக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்து லோனை செட்டில் பண்ண ஹெல்ப் பண்ணேன். ஆனா இந்த இன்சிடென்ட் தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிய வச்சது. அந்த நேரத்துல என்கிட்ட 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா நடந்துட்டா வேற வழியே இல்லாம என்னோட ஃபேமிலி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்க வேண்டியிருக்கும். ஸோ என்னோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 1 கோடிக்கான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரை எடுத்துக்கிட்டேன். நான் எங்க இருந்ததுனால எனக்கு லோ பிரீமியமும் கிடைச்சது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சது. அன்பார்ச்சுனேட்டா நான் இல்லாம போயிட்டேன்னா என்னோட ஃபேமிலியோட ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் இல்ல லோன் மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களோட கரண்ட் ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கோ அது 20 மடங்கு மல்டிப்ளை பண்ணி என்ன அமௌண்ட் கிடைக்குதோ மினிமம் அந்த அளவுக்காச்சு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரை எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் 2 crores கவர் வந்து நீங்க எங்க இருந்தீங்கன்னா 600 to 700 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். 35 வயசுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரீமியம் அமௌண்ட்லாம் கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வயசு ஆக இந்த பிரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ உங்களோட ஓன் டீடைல்ஸ் என்டர் பண்ணி 51+ அவைலபிள் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்குன்னு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை 10% ஆன்லைன் டிஸ்கவுண்டோட 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸோட நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் வரும். அந்த கோட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க சேனல்ல இருக்க இந்த இன்சூரன்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான்டா என்னோட ஸ்டோரி. இப்படிதான் நான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே அச்சீவ் பண்ணேன். இன்சூரன்ஸ் மூலமா வெல்த்தை ப்ரொடெக்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் என்னோட கோஸ்ட் ஃபயர் ஜர்னியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரி அவனோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணான். இதை கேட்டுட்டு இரு ஃபயர் ஓகே, அது என்ன கோஸ்ட் ஃபயர் அப்படின்னு பாரியோட ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட கேட்கறப்ப ஓகேடா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு பாரி வந்து ஃபர்தரா டைப்ஸ் ஆஃப் ஃபயரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் ஃபயரை பத்தி பார்த்தோம்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணி அதை விட 25 மடங்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை தான் நம்ம ஃபயர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா உங்க வீட்டுல செலவாகுது. அதோட 25 டைம்ஸ் எவ்வளோ? 1 crore. அந்த 1 crore அமௌண்ட்டை நீங்க சீக்கிரமா சேர்த்து வச்சு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் வளர்ந்துகிட்டே போகும். ஆனா இதுக்கு மேல நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணாம ரிட்டையர் ஆகுறதுனால இதுல இருந்து வருஷத்துக்கு சேஃபான 4% வித்ட்ராவல் ரேட்டை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்ஃபிளேஷன் டாக்ஸ் எல்லாம் சைட்ல வச்சுக்கிட்டு அதை பத்தி யோசிக்காம பாக்குறப்ப தியரிட்டிக்கலா நீங்க ரிட்டையர் ஆக முடியும்ன்றது தான் இந்த ஃபயரோட கான்செப்ட். இதை தான் ஃபயர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த ஃபயர் ரூட்டை ஃபாலோ பண்ணாம கோஸ்ட் ஃபயர் ரூட்டை ஃபாலோ பண்ணேன். அது என்னன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனா காம்பவுண்டிங்கோட ரூலை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்தே நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் 5 to 10 இயர்ஸ்க்குள்ளேயே என்னோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னாலே காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டே பண்ணாம விட்டா கூட 65 ஏஜ் அப்ப $1 மில்லியன் இவரால ரீச் பண்ண முடியுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் விட்டுட்டு தொடர்ந்து அடுத்த 32 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா கூட கிட்டத்தட்ட அதே லெவல தான் இவர் 65வது வயசுல ரீச் பண்றாரு. சோ கோஸ்ட் ஃபயரோட ரூட் இதுதான். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு ஃபியூச்சர்ல நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகிற சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மேரிட் லைஃபை என்டர் ஆகும்போது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் போது நம்ம தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிட்டோமேன்னு பணத்தோட ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃபியூச்சரை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டே இல்லாம அதிகமா சம்பாதிக்கணும்னு பிரஷர் இல்லாம உங்க ஹெல்த்தை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ்டா உங்க நார்மல் டே டு டே எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி ஈஸியா கோஸ்ட் பண்ண முடியும். பாரி இந்த சார்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணா, வெங்கட் இந்த பக்கம் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணா. அவன் லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால இன்கமும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால அவனும் பாரியோட லெவலுக்கு மேட்ச் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் ஆம்பிஷியஸா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல பிசினஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா செந்திலுக்கு அதிகமா இன்கம் இருந்தாலும் ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாததுனால இந்த 2 ஆப்ஷன்ல எதையுமே ஃபாலோ பண்ணாம இன்கம்
இன்கம் ஏற ஏற லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இஎம்ஐ லோனுன்னு இதோட டென்ஷன்லேயே சுத்திக்கிட்டு இருந்தான். இந்த ஸ்ட்ரெஸ்னால அவனோட ஹெல்த்தையும் லூஸ் பண்ணிட்டான். இதுதான் ஃபயர் அண்ட் கோஸ்ட் ஃபயருக்கான வித்தியாசம். ஃபயர்ல ரிட்டையர்மெண்ட் நோக்கி நம்ம வேலையை செய்யக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஆனா கோஸ்ட் ஃபயர்ல லைஃபோட ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து மேக்ஸிமமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் லைஃப் டைம் வேலையெல்லாம் விட்டுட்டு சும்மாலாம் உட்காராம அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ற அளவுக்கு இன்கம் சம்பாதிச்சுட்டு கேரண்டீடா பணக்காரன் ஆகிறதுக்கு சீட்டை ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க காம்பவுண்டிங்கோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு டைமை அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அவங்க பேர்ல தனியா ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டுட்டாங்கன்னா அது ஆவரேஜா 13% க்ரோ ஆனா கூட 25வது வயசுல அவங்க அதை திறந்து பார்க்கும்போது அதோட வேல்யூ 1 கோடிக்கு மேல இருக்கும். அவங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியே 1 கோடீஸ்வரனா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிமே அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்காம அவங்க நார்மல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிட்டா கூட ₹1 கூட அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா கூட அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அந்த வெல்த் வந்து பல மடங்கு வளர்ந்துருக்கும். எல்லாமே உங்க மைண்ட் செட் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாலேஜை கெயின் பண்ணி இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா இன்ஃப்ளேஷன்ன்ற ஒரு அவாய்ட் பண்ண முடியாத டாக்ஸை பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இந்த வீடியோல நம்ம இன்ஃப்ளேஷனை பத்தி பேசவே இல்லை. இந்த வீடியோல பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி பாரிக்கு இப்ப கரண்ட் எக்ஸ்பென்சஸ் 35,000 இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது இன்ஃப்ளேஷனால அதிகமாகும்ல. அவர் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி கோஸ்ட் ஃபயர் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும், அதாவது அதிகமான பணத்தை சேர்த்தாலும் அவர் ரிட்டையர் ஆக போறதுல அவரே ஏர்ன் பண்ணி அவரோட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண போறாரு. பட் ஒருத்தர் இந்த ஃபயரை சீரியஸா எடுத்துக்கிட்டு ரிட்டையர்மெண்ட்டையும் ஏர்லியா பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இதுக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணாம அவர் சேர்த்து வச்ச பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்பி ஃபியூச்சர்ல அவரோட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண போறாருன்னா அவரு இன்ஃப்ளேஷனை பத்தி கவலைப்படணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். வாங்க அதை ஒரு கால்குலேஷன் மூலமா புரிஞ்சுப்போம். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் கிட்ட 20 lakhs இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். இப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும்போது அவர் ஃபயர் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா அவர் அச்சீவ் பண்ற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம்னு இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. 20 லட்சம் இருக்கு, ஆனா அதை வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சுத்தமா என்னோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கூட மேலே கீழெல்லாம் போகக்கூடாது, ஒரே மாதிரி ஃபிக்ஸ்டா எனக்கு ரிட்டர்ன் வரணும், எப்பயுமே மேலே போயிட்டே தான் இருக்கணுமே தவிர அதுல கீழே போறது திரும்ப மேலே போறதுன்ற ஃபிளக்சுவேஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் பயந்து சேஃபான எஃப்டி இல்ல டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டார்னா அவருக்கு அது மேபி ஒரு 7.5% இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கலாம். ஆனா இந்தியாவில் எல்லா செக்டார்ஸையும் கம்பேர் பண்ணி ஆவரேஜா இன்ஃப்ளேஷன் எடுத்து பார்க்கும்போதே அதுவே 7.5% கிட்ட வர்றதுனால 10 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட 20 லட்சம் 40 லட்சமா ஆகியிருக்கலாம். ஆனா அது வாங்கக்கூடிய பொருட்களோட வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஹை இன்ஃப்ளேஷன் இருக்க செக்டாரை பார்த்தீங்கன்னா அந்த பணம் இங்க டிவேல்யூவே ஆகியிருக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு சர்ஜரி எக்ஸ்பென்ஸும் 10 வருஷத்துக்கு அப்புறமா இருக்க சர்ஜரி அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நீங்க 7.5% உங்க பணத்தை க்ரோ பண்ணாலும் அதை விட அதிகமாக தான் அந்த செலவு இருக்கும். ஸோ நீங்க இந்த பணத்தை எங்க செலவு பண்றீங்கன்றதுல தான் அந்த பணத்துக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வித்தியாசப்படும். ஸோ நீங்க மினிமம் உங்க பணத்தை சேவ் பண்ணி கொஞ்சமாவது க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மினிமம் 13 to 15% growth கொடுக்குற இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்னும் ஃபாஸ்டான growth உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு சரியான ஸ்டாக்கை சரியான டைம்ல நீங்க பை பண்ணீங்கன்னா, அதுவும் லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல பை பண்ணீங்கன்னா அந்த ஒரு கம்பெனியே உங்களோட வெல்த்தை பல மடங்கு அதிகப்படுத்திடும். ஸோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க ரிட்டர்ன் ரேட் அதிகமா இருந்ததுன்னா நீங்க இன்ஃப்ளேஷனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் படி அந்த 20 lakhs நம்ம க்ரோ பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஒரு 10 வருஷத்துக்கும் எப்படிப்பட்ட ரிட்டர்ன் தருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா 7.5%க்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டர்னையும் 14%க்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டர்னையும் 20%க்கு இப்படிப்பட்ட ஒரு ரிட்டர்னையும் தருது. ஸோ இன்ஃப்ளேஷனை 7.5% கன்சிடர் பண்ணா கூட ரிட்டர்ன் ரேட் 7.5% இருந்தா பணத்தோட வேல்யூ அப்படியே இருக்கும். ஆனா 14% 20% இந்த மாதிரி ரேட்ஸ்ல க்ரோ ஆச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா எவ்வளவு ப்ராஃபிட் தருதுன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்கணும்னா கன்சிஸ்டன்டா லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதிகமா பையிங் செல்லிங்னு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப டாக்ஸஸும் அதிகமா பே பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து பிட்வீன் 14 to 20% குள்ள ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணீங்கனாலே அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன். வெறும் எக்விட்டியில மட்டும் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க போர்ட்ஃபோலியோ டோட்டலா எக்விட்டியில இருந்தா உங்களுக்கு தேவைப்படுற கேஷ் ஃப்ளோ கிடைக்காது. ஸோ எக்விட்டிஸ், எஃப்டிஸ், பாண்ட்ஸ், கோல்டுன்னு இப்படி டைவர்சிஃபைடா இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அசெட் அலோகேஷனை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வெல்த்தை க்ரோ பண்றது மட்டும் இல்லாம வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. சேனல்ல இருக்க அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.